ஹை டார்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன், மோர் தென் ஆஃப் வீக்ஸ். ஸோ சாரிடா. அண்ட் உங்கள்கிட்ட ஒன் மோர் திங் ஷேர் பண்ணணும். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ரீசெண்டாக என்ன இஷ்யூஸ் போயிட்டுருக்குன்னு. ஸோ நம்ம மேலே ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சாங்க. ஸோ ஓகேடா, தப்பு பண்ணுறவங்க பண்ண தான் செய்வாங்க, நம்ம மேலே பழி போடுறவங்க போட தான் செய்வாங்க. ஸோ எனக்கு சப்போர்ட்டாக நீங்கள்லாம் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நான் திருப்பியும் வந்து வீடியோ போடுறேன். ஸோ இவ்வளோ நாள் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு ஐம் ரியலி சாரிடா. ஸோ நிறைய பேர் வீடியோஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நான் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாததுக்கும் ஐம் ரியலி சாரி. ஸோ இனிமேல் இப்படி நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன்டா. ஸோ ரொம்ப நாள் கழித்து வர்றதுனால விட்ட எபிசோட்ஸ்லாம் பார்க்கறத விட்டுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரொமான்டிக் ஒன் ஷாட் பார்க்கலாம். அதுக்கப்புறத்துலேருந்து நம்ம மற்றதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி லைனில் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகேவாடா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் பாருங்கள், யாரை பிடிக்காமல் பார்க்க வேண்டாம். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனலாக நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ பார்த்துலாம். நீங்கள் தான் வயன், உங்களோட ஹஸ்பண்ட் தான் ஜங்குக். உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகி 2.5 years ஆகிருக்கும். நீங்களும் ஜங்குக்கும் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜங்குக் உங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பார். நீங்கன்னா ஜங்குக்கு ரொம்ப உயிர். ஆக்சுவலாக நீங்கள் மிடில் கிளாஸ் தான். ஜங்குக்கோட வீட்டில் அவங்கள ஒத்துருந்துருக்கவே மாட்டாங்க மேரேஜ் பண்ணுறதுக்கு. ஆனால் ஜங்குக் தான் நான் வயனை தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதாவது எப்படின்னா பல பிரச்சனைகளை தாண்டி உங்களை மேரேஜ் பண்ணியிருந்திருப்பார். ஃபஸ்ட்டு 1 year வந்து உங்களுக்கு பேபியே இருந்திருக்காது. பிகாஸ் உங்களுக்கு சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால பேபி இருந்திருக்காது. ஸோ நீங்கள் அதனாலே சஃபர் ஆகிருப்பீங்க. நிறைய வாட்டி ஜங்குக்கிட்டே சொல்லியிருப்பீங்க, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், நீ வேறு மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜங்குக் தான் எப்போவுமே நான் கூட இருப்பேன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஆறுதல் சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபைனலி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டும் ஆயிருந்திருப்பீங்க, உங்களுக்கு பேபியும் பிறந்திருக்கும். உங்களுக்கு பேபி பிறந்த ஒரு 2 months ஆகுதுடா. ஸோ ஓகே, இந்த இன்ட்ரோவே போதும், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் இப்போ நீங்கள் தான் மொட்டை மாடியில் நின்று துணி காய போட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜங்க் வந்துட்டு உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு, டி என்னடி காலையில் இப்படி இருக்க, ஜங்குக்கா கீழே பாப்பா தனியாக இருக்கா, போங்க பாப்பா இருந்துப்பா அப்படி சொல்லிவிட்டு உங்கள் இப்போ கிள்றாரு. ஜங்குக் இது பாருங்கள், காலங்கத்திலே உங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா, எனக்கு நிறைய வேலை இருக்குது போங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் தள்ளி விட்றீங்க. ஆனால் ஜங்குக் உங்களுக்கு கட்டி பிடிச்சிட்டே நிற்கிறாரு. ஸோ நீங்களும் ஜங்கா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா, எழுதி பொண்ணாட்டி, நீ கேட்டால் அந்த மலையவே படிப்பேன், நீ கேட்டால் அந்த நிலாவை கொண்டு வந்து கையில் கொடுப்பேன்டி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் சொல்கிறது கேளுங்க. என்னாடி ஜங்குக் சொல்லடி, நமக்கு மேரேஜ் ஆகி 2.5 years ஆகுது. ஆனால் இன்னும் உங்கள் அப்பா அம்மா வந்து நம்மக்கிட்ட பேசணும்னு நினைக்கவே இல்லை. இந்த பாரு வயன், எதுக்கு இப்போ அதெல்லாம் பேசிகிட்ருக்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. என்னங்க முடிஞ்சு போன கதை? இது பாருங்கள், உங்களுக்கு அப்பா அம்மா வேண்டாமா? என் அப்பா அம்மா தான் என்னை வேணாம் சொல்லிட்டு தலை முழுக்கிட்டாங்க. நீங்களுமா வயன் இப்போ நீ வாய முற்றே அப்படி இல்லை ஜங்குக் சே அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக் அங்கேருந்து போய்ட்றாரு. ஆக்சுவலாக ஜங்குக்கு அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ் பற்றி பேசினாலே பிடிக்காது. நீங்கள் எதுக்காக பேசுகிறீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சு. ஜங்குக்கோட வீட்டில் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க தான், உங்கள் வீட்டில் உங்களை ஏன் அக்செப்ட் பண்ணிக்கலனா நீங்கள் ஓடி போயிருந்திருப்பீங்க. ஸோ அவங்கள மிடில் கிளாஸாக இருந்தாலும் உங்களுக்கு மானம் முக்கியம் நினச்சிருப்பாங்க. நீங்கள் ஓடி போனதுனால உங்கள் வீட்லேயும் உங்களை அக்செப்ட் பண்ணியிருந்துருக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படியே ஜங்குக் கோவமாக கீழே போயிடுறாரு. ஸோ நீங்களும் துணியெல்லாம் காய போட்டுட்டு கீழே வந்து பார்க்குறீங்க, பாப்பா சோஃபாவில் உட்காந்து ஜங்குக் கூட விளையாடிட்டுருக்கா. ஸோ நீங்கள் அதை பார்க்குறீங்க, பாப்பா ரொம்ப அழகாக இருக்கா அப்படியே ஜங்குக் மாதிரியே. ஸோ ஜங்குக்கும் உங்களை பார்க்குறாரு. ஜங்குக்கா அப்படின்னோடனே ஜங்குக் மூஞ்ச திருப்பிக்கிறாரு. என்ன ஒரு மூஞ்ச திருப்பிக்கிறாரு அப்படி சொல்லிட்டு கிட்ட போய் உட்காந்துட்டு, ஜங்குக்கா என்ன ஏன் கோவப்படுறீங்க, என்ன தப்பாக சொல்லிட்டேன் வயன், அதை பற்றி பேசாதான் சொல்லிட்டல, சும்மா அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அவங்க தான் நம்மளை வேணான்னு சொல்லிட்டாங்களே, இதுக்கப்புறம் என்னடி உனக்கு, நீனா நம்ம குழந்தை போதாதா, எல்லோரும் வேணுமா உனக்கு? ஜங்குக் இது பாரு போதும், இனிமேல் அவங்கள பற்றி பேசாது. நான் ஏதோ குழந்தை பிறந்திருக்குன்ற காரணத்துக்காக தான் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு உட்காந்துருக்கேன். இப்படியே பேசிகிட்டு இருந்தேன், நாளைக்கே கிளம்பிடுவேன். என்ன மிரட்டுறீங்களா, கிளம்புங்க. என்னடி பின்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், நமக்கு தான் வேணாம், ஆனால் நம்ம குழந்தைக்கு வேணும், தாத்தா பாட்டி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வேணும். வயன் வாயை மூடு அப்படி சொல்லிட்டு ஜங்குக் ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. நீங்கள் 2 பேரும் கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாப்பாவும் அழ ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஐயோ என் செல்லக்குட்டி புச்சுக்குட்டி என்னம்மா ஆச்சு, அச்சோ அம்மளுக்குட்டி சாரிம்மா அம்மா சண்டை போட்டுட்டேம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் தூக்கி வச்சுட்ருக்கீங்க. ஜங்குக்கும் அப்போ தான் ரியலைஸ் ஆகுது, ஒரு பிஞ்சு குழந்தை முன்னாடி சண்டை போட்டுட்டோன்னு சொல்லிட்டு. ஏன்டி தங்கம் என்னம்மா என்னாச்சு, பாப்பாவுக்கு பசிக்குதா, செல்லத்துக்கு பசிக்குதா, என் முட்டைக்கண்ணிக்கு பசிக்குதா அப்படி சொல்லிட்டு நீங்கள் தூக்கி குஞ்சிட்ருக்கீங்க. ஜங்குக் அதை பார்த்தோன்னே அவர் கோவமெல்லாம் தானே போயிடுது. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ அழகாக குஞ்சிட்ருக்கீங்க பாப்பாவை. அப்போ ஜங்குக் உங்களை பார்த்துட்டு வயன்
சொல்லுங்கள், குழந்தை முன்னாடி சண்டை போடக்கூடாது அப்படி சொல்கிறீங்க. நான் சண்டை போடலடி அப்படி சொல்லிட்டு உங்களை பேக்கப் பண்ணிக்கிறாரு. அப்போ பாப்பாவும் அலர்ந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் 2 பேரையும் பார்த்து சிரிக்குது. அடிச்சிருக்கி அப்பா அம்மாவை சேர்த்து வைக்க தான் அழுதிங்களா நீங்கள்? இவ்வளோ சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணுவீங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கன்னத்துல எனக்கு என் குட்டி பொண்ணை ரொம்ப பிடிக்கும். அப்போ ஜங்க் வந்துட்டு அப்போது புருஷனை பிடிக்காது அடி பிடிக்காது அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறீங்க. அடியே என்ன எங்கே போகிற? பாப்பாவுக்கு பால் கொடுக்க வேணாம், பாப்பாவுக்கு பசிக்குது போல். அப்படியா? அப்போ இந்த பாப்பாவுக்கும் பசிக்குது கொடு, சீ போங்க அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டீங்க. சங்குக்கும் அப்படியே சிரிச்சிட்டு அவர் பாட்டை உட்காந்துருக்காரு சோஃபாவில். இப்போ நீங்கள் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜங்கு எட்டி பார்க்குறாரு உள்ள. நீங்கள் பார்த்துட்டு ஜங்குக்கா எத்தனை வாட்டி சொல்கிறேன் இந்த மாதிரி எட்டி பார்க்காதீங்கன்னு. சரிடி அப்போ பக்கத்தில் இருந்து பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் இருந்து உட்காந்துக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஜங்குக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் எங்கேருந்து போங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க. பாப்பா சக் பண்ணுறதை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடி எப்படி பண்ணுறா, என் பொண்ணுங்கிறத நிரூபிக்கிறா அப்படி சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஜங்குக்கா சொல்கிறல்ல போங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது போங்க. போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பாப்பாவும் அப்போ தான் ஆர்வமாக குடிச்சிட்ருக்கா. உங்களால் அவளை எடுக்கவும் முடியல. ஒரு மாதிரி எப்படி உட்காந்துருக்கீங்க நீங்கள் சில மாதிரி. ஸோ பாப்பா பண்ணுற ஒரு ஆக்ஷனையும் பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்படியே வாயை பொழந்துட்டு நீங்கள் ஜங்கு என்ன அப்படி வாயை பொழந்து பார்க்குறீங்க, போங்க பாப்பா போதும் அப்படி சொல்லிட்டு எடுக்கிறீங்க. எடுத்தோடனே பாப்பா ஒரே அழதான். ஜங்குக்கு கோவம் வந்துருச்சு. அடியே என்னடி நான் பார்க்கக்கூடாதா, அதுங்கன்னு வந்து குடிக்கிறது பிடுங்குற, சே பொன்னாடி நீ ஒன்றும் இல்லை தான் இப்படி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லை? வெக்கமாக தாண்டி இருக்குது. எனக்கும் ஆசையாக இருக்கும், எனக்கும் தாயன். என்னது ஜங்குக் அவ்வளோதான், நீங்கள் போங்க அப்படி சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு வேற ரூமுக்கு ஓடி போய் டோரை சாத்திக்கிறீங்க. அடியே வாயன் தொரடி, ஏய் தொரடி சிரிக்கி தொரடி அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாரு. முடியாது, நீங்கள் ரொம்ப ஃபஸ்ட்டு, நான் திறக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உள்ளே உட்காந்து நீங்கள் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. ஜங்க் அப்படியே தலையில் அடிச்சுட்டு அங்கேருந்து சிரிச்சுட்டே போயிடுறாரு. ஸோ அப்படியே ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கிச்சனில் நின்று குக் பண்ணிட்டுருக்கீங்க. பாப்பா நல்லா தூங்கிட்டா. ஸோ நீங்கள் ஜங்குக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜங்க் வந்து உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு பொண்டாட்டி சொல்லுங்கள் பொண்டாட்டே நீ தாண்டி ஸ்வீட்டே ஐ லவ் யூ டி ஒரு பாட்டே தேவையில்லவா பாட்டி. சரி இப்போ எதுக்கு இந்த பாட்டு? சும்மா தாண்டி சும்மா தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் செஸ்ட்டு கிட்ட ஒரு கை போகுது. ஜங்குக்கா சமைக்கிறப்ப என்னது தள்ளிப்போங்க அப்படி சொல்லிட்டு தள்ளி விடுறீங்க. பாட்டி 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 க்யூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. சரிங்க இப்போ எதுக்கு அந்த பாட்டெல்லாம், நான் உங்கள் கூட தானே இருக்கேன். நீ வாடி அப்படி சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுக்கிறாரு. ஜங்கு என்ன இது, இந்த மாதிரி பட்ட பகலையில் இப்படி பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு ஆசைடி. என்ன ஆசை? ஏன் ஆசை இல்லை, நம்ம பொண்ணோட ஆசை. நம்ம பொண்ணுக்கு ஆசையா? என்ன ஆசை? அவள் தான் சொன்னா, அடி அடி எனக்கு ஒரு தம்பி வேணும் டாடி அப்படி சொல்லிட்டு நேற்று கேட்டா. அப்புறம் அதனால தான் சரிம்மா அப்போ அவனுக்கு தம்பி ஏற்பாடு பண்ணுறேன், நீ சமத்தாக இருக்கணும்னு சொன்னேன். அப்புறம் அதான் தம்பி ரெடி பண்ணலான்னு. ஜங்கோக் நீங்கள் இருக்கீங்களே ரொம்ப குறும்புக்காரராக இருக்கீங்க. அது எப்படி நம்ம பாப்பா பேசுவா? அவர் 2 மாதம் குழந்தை தான், யாருக்கு அதில் பூச்சி ஊற்றுறீங்க போங்க அப்படி சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்கோக்னா கடுப்பாக இருக்குது. முன்னாடி ப்ளீஸ் டி, நீ நம்ம பொண்ணுக்கு மட்டும் பால் கொடுக்குற, எனக்கு கூட்டுறி ப்ளீஸ் டி. ஜங்கோக் அதெல்லாம் முடியாது, நீங்கள் என்ன கேட்டுட்ருக்கீங்கன்னு தெரியுமா, அதெல்லாம் தப்பு. என்னடி தப்பு? நான் பார்க்காததா, நான் பண்ணாததா அப்படி சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணுறாரு. ஜங்கோக் எனக்கு கெட்டக்கோ வந்துடும், அப்புறம் மண்டியில் அடிச்சிருவேன் அப்படி சொல்கிறீங்க. ப்ளீஸ் டி, ஒரே ஒரு வாய் தான், ஒரே ஒரு வாய் அப்படி போயிடுவேன். ஜங்கோக் இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது தலைங்க அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஜங்கோக்கும் தலையை சொரிஞ்சிக்கிட்டே உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. இப்படியே ஆஃப்டர்நூன் ஈவினிங் ஆகிடுச்சு. ஸ்டில் ஜங்கோக்கு உங்கள் பின்னாடியே தான் சுற்றிட்டுருக்காரு. நீங்கள் வீடு பறிக்கிறீங்க உங்கள் பின்னாடி சுற்றுறாரு, நீங்கள் துணி துவைக்கிறீங்க உங்கள் பின்னாடி சுற்றுறாரு, நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க உங்கள் பின்னாடி சுற்றுறாரு. அப்படியே தான் இருக்குது ஜங்கோக்கு. ஜங்கோக் எல்லாம் ஒரு அளவுக்கு தான். என்ன நீங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துட்டு என்ன இதெல்லாம் போங்க அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜங்கோக் காதிலே வாங்கிக்க மாட்டுறாரு. அப்போ ஜங்க் தான், வயான் ப்ளீஸ் டி, ஒரே ஒரு வாட்டிடி, நல்லா புச்சுக்குன்னு இருக்குடி, நம்ம பொண்ணுக்கு மட்டும்தானா. ஜங்குக்கு இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. டி என்னடி என்ன அது, எனக்கு ஒரு டவுட்டுடி. என்ன டவுட்டு கேட்டால் சொல்வியா? என்ன டவுட்டு சொல்லுங்கள். அது எப்படி வந்து அப்படி வருது? எப்படி ஜங்கு இதெல்லாம் என்ன கேள்வி? இதெல்லாம் நேச்சர்லாம் வருது, அதெல்லாம் எனக்கு கேள்வி கேட்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லடி அது எப்படி வருது? அப்படியே வருது அப்படியே அங்கே எப்படி ஜங்குக் அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்படிலாம் கேட்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சொல்றி வயான், நான் பார்த்தேன்டி நம்ம பாப்பா அப்படியே வாய் வச்சு ஒன்று பண்ணா பற்றியா பா அப்படி இருக்குது. ஜங்குக் அதெல்லாம் தப்பாக பார்க்கக்கூடாது. தப்பாக பார்க்கலடி, நம்ம குழந்தை எவ்வளோ ரசித்து குடிக்கிறா பாரு, அது மாதிரி எனக்கு தரமாட்டியாடி
உனக்கு புருஷன் வேணாமா? ஜங்குக் இந்த பாருங்கள், நீங்கள் என்ன கேட்டாலும் தருவேன், ஆனால் இப்படிலாம் கேட்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. வயன் இதுவும் லெவலில் ஒரு லைஃப் தாண்டி, ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். நீ ஏன் இதை வேணாங்கிற? ஒரே ஒரு வாட்டிடி புருஷன், ஒரே ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் வயன், ப்ளீஸ் எனக்காக வயன் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் ரொம்ப கெஞ்சுறாரு. நீங்கள் கரையவே மாட்டிங்களே. நீங்கள் எந்திரிச்சிட்டு ஜங்குக் உங்களுக்கு அவ்வளோதான், இதுக்கு மேலே நீங்கள் இதை கேட்டுட்டு இருந்தீங்க, நான் அப்புறம் கோச்சிப்பேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஜங்குக்கும் பொடி போ நான் வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ நீங்கள் பாப்பா கூட உட்காந்து விளையாடிட்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் தான் ஜங்குக்கா நாடி எனக்கு பசிக்குது, வெளியே போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரீங்களா? நான் ஏன் வாங்கிட்டு வரணும்? அதெல்லாம் என்னால் வாங்கிட்டு வர முடியாது. ஏன் முடியாது? முடியாதுடி, நான் சொன்னது நீ கேட்டியா? நான் கேட்டது தான் நீ தந்தியா? நான் மட்டும் செய்யணும்? ஜங்குக்கா இதெல்லாம் டூ மச், எனக்கு பசிக்குது. நீங்கள் கேட்டது நான் கேட்டதும் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. முடியாது அப்படி சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டாரு. உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நீங்கள் முடியாதுல்ல, அப்போ என்னாலே முடியாது, நானே போய்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு போய் வேகமாக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ நீங்கள் பாப்பாவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க. எங்கடி கிளம்புற? நான் எங்கேயோ போகிறேன், உங்களுக்கு என்ன அப்படி சொல்லிட்டு பாப்பாக்குள்ளே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறீங்க. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா பார்க்குக்கு தான். ஜங்குக்கு தெரியும் நீங்கள் அந்த பார்க்குக்கு தான் போவீங்கன்னு சொல்லிட்டு சவரம் போட்டோன்னு சொல்லி விட்டுறாரு. ஸோ கொஞ்சம் நேரம் நீங்கள் பார்க்கில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் பாப்பாவை பார்த்துட்டு, பாத்தியா பாப்பா உங்கள் அப்பாவுக்கு எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன், எதுவுமே வாங்கி தரல. கேட்டால் அவர் கேட்டது நான் தரலன்னு சொல்கிறாரு. அவர் கேட்டதுனால எப்படி பாப்பா கொடுக்க முடியும்? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி சொல்கிறீங்க. உங்கள் அப்பா ரொம்ப மோசம், வர ரொம்ப கெட்டவராயிட்டே வராரு, பேட் பாய் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அது கேட்டோன்னே பாப்பாவும் சிரிக்குது. சிரிக்காது, சும்மா சொன்னேன். உங்கள் அப்பா பேட் பாய்லாம் இல்லை, உங்கள் அப்பா எவ்வளோ நல்லவர் தெரியுமா? என்னை இவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு தெரியுமா? நானும் என் வீட்டில் இருக்க அப்பா அம்மாலாம் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உங்கள் அப்பாவும் யாரும் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டார். இந்த 2 வருஷமாக உங்கள் அப்பா என்னை எப்படி பார்த்துக்கிட்டாரு தெரியுமா? நீ வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்பலாம் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஆனால் உங்கள் அப்பா என்னை அவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கிட்டாரு. உங்கள் அப்பா தான் வேர்ல்ட்லே பெஸ்ட் டேட், ஓகேவா? நீ எப்பவுமே எங்கே போனாலும் இதை மட்டும் யார்கிட்டே சொல்ல மறந்துடக்கூடாது. உன்னோட அப்பா தான் இந்த வேர்ல்ட்லே பெஸ்ட் ஃபாதர், சரியா அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. அப்போ பின்னாடி இருந்து ஜங்குக் உங்கள் கேஸ் கிட்ட வந்துட்டு, அப்போது இந்த வேர்ல்ட்ல பெஸ்ட் ஹஸ்பண்ட் நான் தானடி அப்படி சொல்கிறாரு. நீங்கள் ஜர்க்காகி திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா ஜங்குக் தான். ஜங்குக் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படி சொல்லிட்டு மூஞ்சை திருப்பிக்கிறீங்க. இவ்வளோ நேரம் நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுன்னு தான் இருந்தேன், நடிக்காதிரி அப்படி சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் இருந்து உட்கார்றாரு. ஸோ நீங்கள் முறைச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே ஒரு கையிலேருந்து ஒரு பேக் மாதிரி கொடுக்குறாரு. அது உள்ள உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ், ஆனால் வெளியே காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு திரும்பிக்கிறீங்க. சரி அப்படி சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்றாரு. ஆஹா என்ன டேஸ்டடாப்பா, இது சாப்பிட தான் எவளுக்கும் கொடுத்து வைக்கலையே, என் பொண்ணு மேலேருந்து அவளுக்கு கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு அவர் எடுத்து சாப்பிட்றாரு. பிகாஸ் அது உங்களோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ், அது யார் சாப்பிட்டாலும் பிடிக்காது, இன்க்ளூடிங் நீங்கள் ஜங்குக்கே தரமாட்டீங்க. அதை ஓப்பன் பண்ணி அதை ஜங்குக் சாப்பிட்டுட்டு இருக்காரு. உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ நீங்கள் வெடுக்குன்னு ஜங்குக் கையில் பாப்பா கொடுத்துட்டு கொடுங்க அப்படி சொல்லிட்டு பிடுங்கி அதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. ஸோ அப்படியே நீங்களும் ஜங்குக்கோட ஷோல்டர்லேயே சாஞ்சிக்கிறீங்க. ஜங்குக்கா சொல்கிறேன் வயன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? அப்படியாடி? ஆமாம், இந்த லைஃப் தான் நான் ஆசைப்பட்டேன். நீங்கள், நான், நம்ம பாப்பா. சரி நம்ம பாப்பாவுக்கு என்ன பேர் வைக்கலாம்? நீயே யோசிடி, நல்ல பேரை வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. ஆஃப்டர் தட் நீங்களும் ஜங்குக்கும் பாப்பாவும் அந்த பார்க்கில் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஊஞ்சலில் உட்காந்துருப்பீங்க. ஜங்குக் உங்களை அழகாக ஊஞ்சல் ஆட்டி விடுவார். அப்படியே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறத சொல்லிவிட்டு எல்லாமே ரொம்ப அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்படியே நைட்டு 8 o'clock ஆகிருக்கும். ஜங்குக்கா போதும் வீட்டுக்கு போகலாம், பாப்பாவுக்கு பசி எடுத்துக்கிச்சு போகலாம், அழுதுகிட்டே இருக்கா, அவளுக்கு நான் ஃபீட் பண்ணணும், சரியா போகலாமா அப்படி சொல்லி கேட்குறீங்க. போகலாண்டி பொண்ணாட்டி அப்படி சொல்லிட்டு அவர் காரில் தான் உட்கார வச்சு உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போனோடனே அவளை தான் பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டா பசியில். அச்சோ என் அம்மளை குட்டி என்னம்மா பசிக்குதா, ஒரே ஒரு செகண்ட்ருமா, அம்மா ட்ரெஸ் மட்டும் மாற்றிக்கிறேன்டி பட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு பாப்பாவுக்கு உட்காந்து ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. கீழே ஜங்குக் தான் உங்களுக்காக டின்னர் பண்ணிட்டுருக்காரு. பிகாஸ் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் போயிருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. ஜங்குக் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு டைனிங் டேபிளில் வச்சுட்டு அப்படியே மேலே தான் வராரு உங்களை கூப்பிடலாம் சொல்லிட்டு. அப்போ நீங்கள் ஃபீட் பண்ணிட்டுருப்பீங்க. பாப்பா நல்லா தூங்கிருச்சு. ஆக்சுவலாக நீங்களும் தூங்கியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒன் சைட் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு தான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டுருப்பீங்க. பாப்பா தூங்குனது உங்களுக்கும் தெரியல, நீங்கள் தூங்குனதும் உங்களுக்கு தெரியல. ஸோ அப்படி நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. பாப்பா அப்படியே அதிலே வாயில் வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டா. ஸோ ஜங்குக் அதை பார்த்துட்டு அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி நிற்கிறாரு. பிகாஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்ல, அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சீன் அவருக்கு. நீங்கள் அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் பாப்பாவும் அழகாக ஃபீட் பண்ண மாதிரியே படுத்துருக்கு. ஸோ அப்படி கிட்ட வந்து பாப்பாவை தூக்கி அப்படியே பக்கத்தில் இருக்க அவளோட தொட்டிலில் போட்டு விட்டுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு தெரியல, டக்குன்னு அப்படியே உங்கள் கிட்ட வராரு. ஸோ உங்களுக்கு தெரியல நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க.
அப்படியே கிட்ட வந்துட்டு அவர் வாயை அங்கே வைக்கலான்னு போகிறாரு. அப்போ நீங்கள் எந்திரிச்சிட்டு ஜங்குக்கோட தலையிலே அடிக்கிறீங்க. அம்மா ஏய் ரெடி அடிக்கிற கேடி பையா, கொஞ்ச நேரம் கண்ணை சிற வெறியா அதுக்குள்ளே கேடிப்பதி அப்படி சொல்லிட்டு எந்திக்கிறீங்க. அடியை அப்படி தூங்கலை அடி தூங்கினேன். நீங்கள் கிட்ட வந்தோடனே உங்கள் பர்ஃப்யூம் ஸ்மெல்லி மூக்கில் குக் பண்ண அடிச்சிது. அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன் இது நீங்கள் தான் சொல்லிட்டு ஏன் ஜங்குக்கு திருந்தவே மாட்டேங்கிறீங்க சே அப்படி சொல்லிட்டு எந்திக்கிறீங்க. ஜங்குக்குண்ணா சே இந்த உடைய தப்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி நீங்களும் ஜங்குக்கும் கீழே தான் வரீங்க. ஸோ ஜங்குக்கு தான் உங்களுக்கு சர்வ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டே அழகாக சாப்பிட்றீங்க 2 பேரும். உங்களுக்கு பிடிச்ச டிஷ்லாம் ஜங்குக்கு பண்ணிட்டு இருப்பாரு. ஜங்குக்கா சொல்லிடுவேன் ஆக்காட்டு பேசிட்டே சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஊட்டி விட்டுறாரு. ஸோ நீங்களும் அழகாக சாப்பிட்றீங்க ஜங்குக்கு ஊட்டி விடுறதெல்லாம். அப்படியே முடிச்சுட்டு இப்போ மேலே தான் வரீங்க. ஸோ ரூமெல்லாம் ரொம்ப கலைஞ்சிருக்கு. ஜங்குக்கா ரூமை க்ளீன் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது, க்ளீன் பண்ணலாமா அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஓகேடி அப்படி சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறீங்க. க்ளீன் பண்ணிட்டோடனே செம டயர்டு உங்களுக்கு. ஸோ அப்படியே உட்காந்துட்டீங்க. ஸோ ஜங்கு உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. ஸோ அப்படியே நீங்கள் ஜங்கோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு ஜங்குக்கா ஐ லவ் யூ ஸோ மச் அப்படி சொல்கிறீங்க. ஐ லவ் யூ டூடி பொண்டாட்டி, நீ மட்டும்தான் என் வாழ்க்கையோட வெளிச்சம், நீ மட்டும்தான் நீ எனக்கு எல்லாமே, அதனால தான் யாரையும் வேணாம் தூக்கி போட்டு வந்தேன் அப்படி சொல்லி ஜங்கு சொல்லிட்டாரு. ஆனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஜங்குக்கு அவரோட அப்பா அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜங்கு அவங்களுக்கு ஒரே பையன் வேறு. ஸோ ரொம்ப பாசமாக இருந்திருப்பார். ஸோ உங்களுக்காக தான் விட்டு வந்துட்டாரு சொல்லிட்டு நீங்கள் நிறைய டைம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்துருப்பீங்க. அதை நீங்கள் ஜங்குக்கிட்டேயுமே சொல்லியிருப்பீங்க. அவருமே அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது லீவ் இட் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி முடிச்சிருப்பாரு. ஸோ இப்படி சரி ஜங்குக்கு தூங்கலாமா அப்படி சொல்லி கேட்குறீங்க. எதே தூங்குறதா? ஏய் முடியாதுடி அப்படி சொல்கிறாரு. ஏன் முடியாது? இவ்வளோ வேலை பார்த்துருக்கோமே டயர்டா இல்லையா? இல்லைடி எனக்கு இன்னும் பண்ணணும், நிறைய டயர்டாகணும் அப்படி சொல்கிறாரு. ஜங்குக்கா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. மொயன் ப்ளீஸ் டி ஒரே ஒரு வாட்டிடி எனக்கும் குடிக்கணும்னு ஆசையாக இருக்குடி. ஜங்குக்கா அப்படி பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. மொயன் ஏன்டி இப்படி சொல்கிற? எனக்கு ஒரே ஒரு வாட்டிடி ப்ளீஸ், நான் பாப்பா மாதிரிலாம் உறிஞ்சிட மாட்டேன். ஜங்குக்கு அதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பேசாதீங்க ப்ளீஸ் வயன், ஒரே ஒரு வாட்டி கொஞ்சோண்டு மட்டும் குடிச்சிக்கிறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் டேஸ்ட் பண்ணிக்கிறேன்டி ப்ளீஸ் டி வயன் ப்ளீஸ் வயன் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாரு. ஸோ நீங்களும் எவ்வளோ தான் வேணாம் சொன்னாலும் அவர் கேட்குற மாதிரியே தெரியல. ஸோ நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. என்னடி அமைதியாகிட்டேன், வேணாம் சொன்னேன் அமைதியாகிட்டேன் அப்படி சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் பதிலே சொல்லாமல் ஜங்குக்கு ஃபேஸ் பண்ண முடியாமல் அப்படியே கீழே குனிச்சிக்கிறீங்க. ஸோ அதிலே ஜங்குக்கு தெரிஞ்சிடுது உங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு. ஓகே வாடி உனக்கு ஒயன் ஓகேவா அப்படி சொல்லி கேட்குறாரு. அது அண்ணா கொஞ்சம் தான், ரொம்பலாம் பண்ணக்கூடாது. ஏய் உண்மையாக அப்படி ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஜங்கு பயங்கரமாக குதிக்கிறாரு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஸோ நீங்கள் வெக்கப்படுறீங்க. ஜங்கு உங்களை பார்த்துட்டு ஏய் வெக்கப்படுறியாடி மொயன் வெக்கப்படுறியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ நீங்களும் போங்க ஜங்கு அப்படி சொல்லிட்டு திரும்பிக்கிறீங்க. இப்போ ஜங்கு தான் மொயன் பெட்டில் உட்காரி எதுக்கு உட்காரி அப்படி சொல்லிட்டு உங்களை பெட்டில் சாஞ்ச மாதிரி உட்கார வச்சுக்கிறாரு. அப்படியே வந்து உங்கள் மடியில் படுத்துக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஜங்குக்கா அவசியமாக இது வேணுமா? வேணும்டி ஒரே ஒரு வாட்டி குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் கிட்ட வராரு. ஸோ நீங்கள் டிஷர்ட்டும் பேண்ட்டும் தான் போட்டிருப்பீங்க, நைட் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க பைஜாமாஸ். ஸோ பார்த்துட்டே இருக்காரு. மயன் இந்த ஷர்ட்டை கழட்டு அப்படி சொல்லிட்டாரு. இது ஷர்ட்டை கழட்டுமா? அதெல்லாம் முடியாது. ஷர்ட்டு கழட்டாமல் எப்படி குடிக்கிறது? கல்றி அப்படி சொல்கிறாரு. நீங்கள் கழட்ட மாட்டேங்கிறீங்க. ஜங்குக்கே சரி நானே கழட்டுறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பட்டனை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அவரும் சிரிச்சுட்டே உங்கள் ஷர்ட்டை ஃபுல்லாக கழட்டிட்டாரு. வாவ் எவ்வளோ நாளாச்சு தெரியுமாடி பார்க்க விட மாட்டேடி பாதகி அப்படி சொல்லிட்டு உங்கள் இன்னர்ஸையும் அவுக்குறாரு. ஜங்குக்கா அதெல்லாம் அவுக்கக்கூடாது. அவுக்காமல் எப்படி குடிக்கிறது கேடி அப்படி சொல்லிட்டு அதையும் அவுக்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ ஜங்குக்கா அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. வயன் ஜங்குக்கா அப்படி பார்க்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படி தாண்டி பார்ப்பேன். ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமாடி அழகு பொண்டாட்டி. இந்த உலகத்துலேயே உன்ன மாதிரி ஒரு அழகை எங்கேயுமே பார்க்க முடியாது. உன் ஸ்ட்ரக்சரும் உன் பாடி சைஸும் அப்பா அப்படி இருக்குது. ஜங்குக்கா இப்படிலாம் பேசாதீங்க, அப்புறம் ஏஞ்சி போய்டுவேன் அப்படி சொல்கிறீங்க. ஸோ ஜங்கும் ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள்கிட்ட மடியில் அகைன் படுக்கிறாரு. அவரோட ஹெட் இப்போது கரெக்டாக உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, நர்வஸாக இருக்குது, உங்கள் ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஜங்குக்கு அது நல்லாவே கேட்குது. ஏன் என்னடி பதட்டப்படுறியா? பின்ன இல்லையா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஜங்கு வேணாமே. முடியாது எனக்கு ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்துட்டு அப்படியே அதில் வாயை வச்சுட்டாரு. அவ்வளோதான் உங்களுக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறீங்க.
ஜங் வாய் வச்சுட்டு அவர் பாட்டு சக் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ ஜங்கோட தலையை தள்ளி விடுறீங்க. நோ நோ யூஸ். ஜங் நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிருக்காரு உங்களை. அவர் பாட்டு சக் பண்ணிகிட்டே இருக்காரு. என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. உங்களுக்கு தான் இங்கே எல்லாமே துடிக்குது, மனசு உடம்பு எல்லாம் துடிக்குது, என்னென்னமோ பண்ணுது உங்களுக்கு. ஆக்சுவலாக குழந்தை குடிக்கிறப்ப கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்காது. இப்போ ஜங்க் அந்த மாதிரி பண்ணுறாருன்னொன்னே உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்படியே ரொம்ப கல் மாதிரி உறைஞ்சி போயிருக்கீங்க. இப்படியே ஒரு 1/2 hour ஆகுது. 1/2 hour ஜங்க் அப்படியே அதே பொசிஷன்லேயே உங்ககிட்ட நீங்கள் ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. ஜங்க் அவர் பாட்டு குடிச்சிட்ருக்காரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. 1/2 hour ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் தான் ஜங்கா போதும் ஜங்கா அப்படி சொல்கிறீங்க. ஜங்க் அப்படியே வாய் எடுத்துகிட்டு வேறு மாதிரிடி எவனும் கோடியாக செலவு பண்ணி ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லடி. இதான் அப்பா வயன் நிஜமா நல்லா இருக்குடி, நல்லா ஸ்வீட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாரு. ஆனால் மதர் மில்கில் டேஸ்ட்டே இருக்காதான். ஆனால் என் பொண்டாட்டி இதில் டேஸ்ட் இருக்கே அப்படி சொல்லிட்டு அகெயின் வாய் வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உங்களால் தடுக்க முடியுமா? அதுவும் ஜங்குக்கையா நோ யூஸ் அப்படியே பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே அதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ஜங்குக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்துட்டு வயன் எனக்கு ரொம்ப நாள் ஆசைடி இது நிஜமா தேங்க்யூ வயன் என் வாழ்க்கையில் நீ வந்ததுக்கு அப்படி சொல்லிட்டு உங்கள் லிப்லேயே கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் ஜங்குக்கு பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஒரு டான்ஸ் உங்கள் உடம்பு ஃபுல்லாக ப்ளே ஆகுது. உங்கள் செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணுறது அங்கே எங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டான்ஸ் ப்ளே ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷராக இருக்குது. நீங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. பேபி பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் சரியாகவே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்க மாட்டீங்க. பிகாஸ் பேபியை பார்த்துக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் சரியாக இருந்திருக்கும். இப்போ தான் பேபி நல்லா தூங்குறான்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் நல்லா பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் 2 பேரும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்களும் ஜங்குக்கும் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கு குழந்தை பிறந்ததுங்கிறதே நீ மறந்துட்டீங்க. இப்படியே மார்னிங் 10 மணி ஆகிடுச்சு. நல்லா ஒரு அழுகிற சத்தம். ஸோ அந்த சத்தம் உங்கள் காதுலேயும் ஜங்கு காதுலேயும் நல்லா கேட்குது. ஆனால் கண்ணை கூட திறக்காமல் அவ்வளோ டைட்டாக ஆக் பண்ணி 2 பேரும் நியூடாக இருக்கீங்க. அவ்வளோ டைட்டாக ஆக் பண்ணி நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வேறு ரூமில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் உங்கள் காதில் ரொம்ப டீப்பாக ஒரு குழந்தை அலற சத்தம் கேட்குது. யார் வீட்டு குழந்தை இது? இப்படியே பார்த்துப்பாங்க. கத்திட்டே இருக்கே அப்படி சொல்லிட்டு அப்போ தான் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. எந்திரிச்சு பார்த்தா உங்கள் பக்கத்தில் அழுற சத்தம் உங்களுக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ பாப்பா அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடுறீங்க. ஸோ ஜங்க் அப்போ தான் எந்திரிக்கிறாரு. ஸோ நீங்கள் ட்ரெஸ்ஸே போடாமல் ஓடுறீங்க. ஓடி போய் பார்த்தா பாப்பா அப்படியே அழுதுகிட்டே இருக்கா உட்காந்து. பசி வந்துருச்சு போல பிள்ளைக்கு. அச்சோ தங்கப்பட்டு சாரிம்மா செல்லமே அம்மளோ எவ்வளோ நேரமாக அழுறீங்க, சாரிம்மா அம்மா தூங்கிட்டம்மா செல்லக்குட்டி அப்படி சொல்லிட்டு தாலாட்டு பாடி திருப்பியும் அவளை தூங்க வச்சிடுறீங்க. ஸோ அப்படியே திரும்பி பார்த்தா ஜங்க் தான் அப்படியே டோரில் சாஞ்சு உங்களே பார்த்துட்ருக்காரு. என்ன அப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக கீழே ஜங்க் டவல் வேர் பண்ணியிருப்பார். என்ன அப்படி சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் ஜங்குக்கு உன்னை போய் கண்ணாடியில் பாரு அப்படி சொல்கிறாரு. என்ன கண்ணாடியில் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு கண்ணாடியை போய் பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு அப்படி ஒரு ஷாக்கு. பிகாஸ் நீங்கள் ட்ரெஸ்ஸே போடாமல் இருக்கீங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸு போடாமல் ஓடி வந்ததுங்கிறது உங்களுக்கு மைண்டில் இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் ட்ரெஸ்ஸு போடாமல் பாப்பாவை கொஞ்சிட்டு இருக்கிறத ஜங்க் எல்லாத்தையும் நின்று பார்த்துருப்பாரு. உங்களுக்கு ஷையாக இருக்குது. ஸோ அப்படியே இங்கே இருக்க பெட்ஷீட்டோட பிளாங்கெட் எடுத்து போத்திக்கிறீங்க. எதுக்கடி மூடுற ஏன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஜங்கா வேணாம் இப்போ தான் பாப்பா தூங்கினா போங்க அப்படி சொல்லி தள்ளி விட்றீங்க. ஜங்க் கேட்பாரா அப்படியே உங்களை பாத்ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு மேக் அவுட் செஷன் போகுது. ஸோ அப்படியே ரொம்ப அழகாகவே உங்கள் லைஃப் க்யூட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இதே சைடு உங்கள் அப்பா அம்மா பார்க்கலாம், அவங்க கூட அப்பா அம்மாவும் பார்க்கலாம். அவங்க புலம்பி தள்ளிட்டுருக்காங்க. அவங்க பண்ண தப்பை அவங்களும் ரியலைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 2.5 years உங்களையும் ஜங்குக்கையும் அவங்க பார்க்க வரணும்னு கூட நினச்சதில்ல. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஜங்கோட அம்மாவும் தன் பையனை அவங்க ரொம்ப பாசம் வச்சுருந்துருப்பாங்க. அவங்களும் இந்த ஹீகோ இந்த பணம் அதெல்லாம் வச்சு பையனோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு பார்த்துருப்பாங்க. அவன் மேலே அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க. ஸோ இதே சைடும் கௌரவம் ரெஸ்பெக்ட்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணையும் வேணாம்னு சொல்லிட்டோமே சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு ஃபைன் டே நீங்களும் ஜங்குக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ இது ஜங்கோட ஃப்ரெண்டோட மேரேஜ் ரிசப்ஷன். ஸோ நீங்கள் அழகாக ஒரு ஒயின் கலரில் சாரீ கட்டுறீங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த சாரியில். ஸோ பாப்பாக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒயின் கலரில் ஒரு குட்டி ஃப்ராக் தான் போடுறீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் ஃபேமிலியாக ஒரே கலரில் தான் ட்ரெஸ் போட போகிறீங்க. ஸோ ஜங்கும் அழகாக ஒரு பர்கண்டே சூட்டில் வராரு. நீங்கள் ஜங்கை பார்த்தோன்னே ஃப்ளாட்டு. பிகாஸ் ஜங்க் அவ்வளோ அழகாக இருக்கார். நீங்கள் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஜங்க் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரியே இருக்கார். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்க் தான் என்னடி முன்னாடி அப்படி பார்க்குற இல்லை ஜங்க் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க இந்த ட்ரெஸ்ஸில்.
ஐ லவ் யூ ஜங்குக் அப்படி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக் ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் ஹக் பண்ண நேரம் பாப்பாவுக்கு பொறுக்கல ஆனால் அழுவ ஆரம்பிச்சிருது. அச்சோ பாப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அவளை தூக்கி சமாதானப்படுத்திட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தா உங்களுக்கும் ஜங்குக்கும் பெரிய ஷாக்கு. பிகாஸ் அவங்க உங்கள் அப்பா அம்மாவும் ஜங்குக்கோட அப்பா அம்மாவும் 2 ஃபேமிலியுமே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஆக்சுவலாக ஜங்குக் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு, எனக்கு நான் உனக்கு நீ, நம்மளை தாண்டி யாரும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால நீங்கள் அவங்க கிட்ட கூட போகாமல் ஜங்குக்கோட ஆன்சர் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் அவருக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது அவரோட அப்பா அம்மா பார்த்தோன்னே. ஸோ ஆஃப்டர் 10 minutes எல்லோரும் சுற்றி உட்காந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் ஜங்குக் பக்கத்துலேயே தான் நிற்கிறீங்க. அப்படி இப்படின்னு கூட நீங்கள் நவரல. ஸோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தா அவங்க வந்தப்போ கூட நீங்கள் வந்து பார்க்கணுன்னு தோணாமல் அப்படியே உங்கள் புருஷன் கையை டைட்டாக பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மாவும் பார்க்குறாங்க. சேம் as தான் ஜங்குக்கோட அப்பா அம்மாவும் தான். அப்போ ஜங்கு தான் என்னாச்சு எல்லோரும் மொத்தமாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்குக்கா அம்மா மன்னிச்சிருப்பா, குக்கி அம்மா மன்னிச்சிருப்பா, அம்மா தப்பு பண்ணிட்டேன், உங்கள் அப்பா பேச்சு கேட்டுட்டு உன்னை பார்க்காமலே இருந்துட்டேன், என் பேத்தியை கொடுப்பா அப்படி சொல்லிட்டு வாங்க வராங்க. அப்போ நீங்களும் கொடுக்கலான்னு போகிறீங்க. ஸோ ஜங்கு டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு, இந்த பாருங்கள் எங்கள் 2 பேரையும் வேணான்னு சொல்லிட்டீங்க, இப்போ குழந்தை பிறந்தோடனே தேடி வரீங்களா? குழந்தை பிறந்தே 3 மாதம் தான் ஆகுது. இந்த பாருங்கள் நீங்கள் யாரும் எங்களுக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஜங்குக்கு நான் சொல்கிறேன் பயமுடுவேன் அப்படி சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. இந்த பாருங்கள் என்னோட அப்பா அம்மாவும் சரி என் அப்பா அம்மாவும் சரி எங்கள் 2 பேரும் வேணாம் சொல்லிட்டு தூக்கி போட்டு போனீங்கல்ல. உங்கள் கௌரவம், உங்கள் பணம், அந்தஸ்து, மரியாதை அதான் முக்கியம் தானே சொன்னீங்க. இப்போ என்ன குழந்தை பிறந்தோடனே தேடி வரீங்க? எப்படி சொன்னாங்க? யார் சொன்னா எனக்கு குழந்தை பிறந்தேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப ஆஷாக பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஆக்சுவலாக உங்களுக்கும் கோபம் இருக்குது. ஸோ அது பதில் தான் ஜங்கு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ உங்கள் அம்மா தான் நீயாச்சும் சொல்லுமா மாப்பிள்ளைக்கிட்ட நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் தான் மன்னிச்சிடுமா அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ஜங்கு தான், ஓ இப்போ தான் உங்கள் மாப்பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியுதா? 2.5 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பொறுக்கி ஃப்ராடு என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தவன் அப்படி இப்படின்னு பேசுனீங்களே, அப்போலாம் தெரியலையா நான் உங்கள் மாப்பிள்ளைன்னு அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாரு. நீங்கள் தான் ஜங்குக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா நம்மளை தேடி வந்திருக்காங்க, எப்படி நீங்கள் அசிங்கப்படுத்த வேணாம், எனக்கு கஷ்டமாக இருக்குது, வயன் நீ பேசாத அமைதியாரு அப்படி சொல்லிட்டு ஜங்கு குழந்தைய வாங்கி கையில் டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ உங்கள் அப்பா தான் வந்துட்டு ஜங்கு கிட்ட, அப்பல எங்களை மன்னிச்சிருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் வேணும்னு எதுவும் பண்ணல, நீங்கள் உங்கள் அந்தஸ்துக்கு நாங்களாம் ஒரு படி தூசு கூட இல்லை, நாங்கள் ரொம்ப மிடில் கிளாஸ், இந்த மாதிரி என் பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த ஊரே எங்களை அசிக்கப்படுத்துச்சு. அந்த கோவத்தில் தான் நான் வயனை தேடி வரல, உங்களையும் தேடி வரல, என் பேத்தி பிறந்தப்போ கூட நான் பார்க்கல. அப்போ ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா அப்பா அது அப்படி சொல்லிட்டு அமைதியாக இருக்கீங்க. ஜங்குக்கும் சரி எல்லோரும் நிறுத்துங்க, முதல்ல வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு எல்லோரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சால்வ் ஆகிடுது. ஸோ நீங்களும் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் இதை பாருங்கள் நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணோம் தான், ஆனால் நாங்கள் இப்போ நல்லா இல்லாமல் இல்லையே, நல்லா இருக்கேன், நான் வயனை அப்படி பார்த்துக்கிறேன், இதை பாருங்கம்மா எப்பவுமே சொத்து பணம்னு இருக்காதீங்க, சொத்து முக்கியம் தான், ஆனால் அதை விட எனக்கு வயன் முக்கியம் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. ஸோ உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் தட் 2 ஃபேமிலியும் நல்லபடியாக சேர்ந்துக்கிறீங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் உங்களுக்கு ராஜ மரியாதை, ஜங்குக்கு வீட்லேயும் உங்களுக்கு ராஜ மரியாதை தான். ஜங்குக்கோட அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்ச போகுது. ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை வெறுத்திருப்பாங்க. ஆனால் உங்களோட கேரக்டர் ஜங்கு எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சுது, இப்படி ஒரு நல்ல மருமகளை இத்தனை வருஷம் நம்ம விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் குழந்தைய எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே நீங்களும் ஜங்குக்கும் இப்போ டெரஸில் நின்று அந்த 3 தான் பார்த்துட்ருப்பீங்க. பிகாஸ் கீழே பாப்பாவை உங்கள் அப்பா அம்மா ஜங்குக்கோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி கொஞ்சிட்ருப்பாங்க. ஸோ ஜங்கு உங்களை பேக் அப் பண்ணிவிட்டு, சொல்லுங்கள் ஜங்குக்கா லவ் யூ டி, என் லைஃப்பில் வந்த அப்புறம் தான் சந்தோஷம்னா என்னன்னே பார்த்தேன். அது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட பணம், பொருள், அந்தஸ்து, மரியாதை அதை சொல்லி தான் வளர்த்தாங்க. இது வரைக்கும் யாரும் என்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டதே இல்லை. ஆனால் நீ என் வாழ்க்கையில் வந்த, என் வாழ்க்கை சந்தோஷமாச்சு. தோ இப்போ எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் டி, ஐ லவ் யூ ஸோ மச் டி பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஸோ அப்படியே ரூம் கூட்டிகிட்டு தான் போகிறாரு. ஸோ அகெயின் அன்றைக்கி பண்ண விஷயத்தை தான் பண்ணுறாரு. நீங்கள் அதே மாதிரி சில மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஜங்கு நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எப்படியே தான்டா உங்கள் லைஃப் ரொம்ப அழகாக போயிருக்கும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கும். 1 வருஷம் கழிச்சு உங்கள் ஃபேமிலிலையும் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஜங்கு கூட ஃபேமிலிலையும் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. உங்கள் லைஃப் ரொம்ப 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 ஹாப்பியாக போயிட்டுருக்கூடா. ஸோ ஓகேடா, இதோட இந்த 1 ஷாட்டை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு மினி 1 ஷாட் தான். ஸோ ரொம்ப கேப்பு கழித்து நான் போடுறதுனால சீரியஸ் கண்டினியூ பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் ஸோ இந்த 1 ஷாட் போடுறேன். அண்ட் இது யாரோட ரிக்வஸ்ட் வீடியோவும் கிடையாது, இது என்னோட ஓன் ஸ்டோரி. தயவுசெய்து கமெண்ட்டில் வந்துட்டு யாரும் எதுவும் தேவையில்லாமல் வந்து அலிகேஷன்ஸ் வைக்காதீங்க. ஸோ எல்லாரையும் சொல்லலடா, சில பேர் அப்படி தான் இருக்காங்க, கூட இருந்துகிட்டே குளிப்பறிக்கிற விஷயம்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ அதனால தான். ஸோ ஓகேடா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ எல்லோரும் நான் எங்கிட்ட அகைன் கேட்குற விஷயம், தயங்கூட அந்த சடன் மேரேஜும் சங்கு கூட அந்த சீட்டிங் ஹஸ்பண்டும் அதுவும் தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. சூன் நான் போட்டுருவேன்டா. ஸோ நான் ரொம்ப நாள் கழிச்சு போட்ட ரீசனுக்காக தான் நான் நியூமாக இந்த ஒன் ஷாட் போட்டிருக்கேன். ஸோ மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லை. ஸோ ஓகேடா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல். பாய்.